வேலை முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது சார். அப்படின்னா நாளைக்கு நான் ஏன் வேலையை முடிக்கிறேன். ஆனா இந்த வேலையில எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? அது நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா வரப்போற ஆபத்தை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எத்தனை பேர் ஆபத்துல மாட்டுவாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. யாரையாவது உதவிக்கு கூட்டு போங்க, இல்லைன்னா அவங்க உங்களை முடிச்சிருவாங்க. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த வேலைய நானே முடிச்சிருவேன். துப்பாக்கியால சுட்டிருக்காங்க, ஒரே ஷாட்ல முடிச்சிருக்காங்க. பக்கத்திலே இருந்து கரெக்டா சுட்டிருக்காங்க. ஸ்னைப்பர் கன்னுக்கு இங்க அவசியமே இல்லை. ஒரு விஷயம் சொல்லுங்க, இங்க என்ன நடந்தது? சார் அது இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு சார் லேட்டா வந்தாரு. அதுக்கப்புறம் ஹலோ சார். பாஸுக்கு என்னாச்சு? என்ன ஹலோக்கு பதிலே சொல்லல. இப்படிலாம் அவர் நடந்துக்க மாட்டாரே. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆமா, குட் மார்னிங் சார். சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? சார் 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 ஏதாவது பிரச்சனை சார் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் பிரச்சனை எதுவும் இல்லையே. சார் சார் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? சஞ்சனா சஞ்சனா சார் கடுப்பா இருக்காரா என்ன? இப்பதான் அவருக்கு ஹலோ சொன்னா, அதுக்கு ரிப்ளைவே பண்ணல. ஆமா, என்னன்னு தெரியல, வேகமா உள்ள போய் கதவு சாத்திட்டாரு. நம்ம பாஸ் கிட்ட என்னன்னு கேட்டே ஆகணும். ஒருவேளை பிரச்சனையில இருக்காரோ என்னமோ. வா போய் கேட்கலாம். சார் மனோஜ் சார் சார் கதவு திறங்க. சார் நீங்க ஓகே தானே? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? சார் மனோஜ் சார், சார் கதவு திறங்க. சார் 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 கதவு திறங்க. சார் மனோஜ் சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? கதவு திறங்க சார். ஆளை கூட்டி வாங்க. உள்ள அவர் தனியா தான் இருந்தாரா இல்ல வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல சார், அவர் தவிர வேற யாரும் இல்ல. அப்படின்னா துப்பாக்கி வெடிக்கிற சத்தமாவது உங்களுக்கு கேட்டிருக்கணும்ல? இல்ல சார். சரி, பாஸ் கத்துனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க எல்லாரும் உள்ள போனீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே போனோம். சார் 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 என்ன என்னாச்சு சார்? ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. என்ன சொல்லுங்க சார். சார் போலீஸ் சொல்லுங்க சார். யார் கொலை பண்ணா? யார் சார்? சார் 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 ஆ, டிராயர்ல இவ்ளோ நிறைய மாத்திரை கிடைச்சிருக்கு பாருங்க. இவ்வளவு மாத்திரைகளா? இதெல்லாம் வலி நிவாரணி, பெயின் கில்லர். சார் பாஸுக்கு வயிற்றுல சர்ஜரி நடந்துச்சு, அதனால அடிக்கடி இந்த மருந்து யூஸ் பண்ணுவாரு. விந்தையா தான் இருக்கு. யாருமே கொலைகாரம் உள்ள வந்ததையும் பார்க்கல, வெளியில போனதையும் பார்க்கல. யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு மனோஜ் சொல்லியிருக்காரு. துப்பாக்கி அடிச்ச சத்தம் யாருக்குமே கேட்கல. சரி, இவரே தற்கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். அப்போ அக்கம் பக்கத்துல ஏதாவது கன்னு கிடைச்சிருக்கணும்ல? இல்ல இல்ல இல்ல, இது ஒரு கொலையே தான், உறுதியா சொல்ல முடியும். ஆனா சார், கொலைக்காரன் கேபின்குள்ள எப்படி வந்திருப்பான்? மனோஜ் சார் தன்னோட ஆபீஸ்க்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கொலைக்காரன் உள்ள வந்து வெயிட் பண்ணிருக்கலாம். ஒத்துக்கலான்னு வை. ஆனா அவ எப்படி மாயமா மறைஞ்சா? ஒருவேளை இந்த ஜன்னல் வழியா தப்பிச்சிருப்பானோ, கொலை பண்ணிட்டு அது வழியா போயிருக்கலாம். பார்க்கலாம்.
ஆபீஸ் இந்த கட்டடத்துல உச்சியில இருக்கு. உச்சியில இங்கிருந்து குதிச்சு வெளியே போறதெல்லாம் நடக்காத விஷயம். ஆனா இன்னும் இங்க நிறைய பைப்ஸ் இருக்கு. அதுல ஒருவேளை மேல ஏறி வந்து கொலை பண்ணிட்டு அது வழியாவே கீழே இறங்கி போயிருக்கலாம். அப்படியும் நடந்திருக்கலாம். ஆனா பாஸ், பைப்பை பிடிச்சி மேலே ஏறி வந்து துப்பாக்கியால சுட்டுட்டு திரும்பி பைப்பை பிடிச்சி கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா அவ அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பாப்போம். சார் வாஷ்ரூம்ல இந்த பேப்பரோடைய துண்டு கிடைச்சது. இது ஃப்ளஷ்குள்ள இருந்துச்சு, இது கபோர்ட்குள்ள இருந்துச்சு. நமக்கு இது கமோட்ல கிடைச்சது. இதை டிஸ்போஸ் பண்ணதா யாரோ நினைச்சிருக்காங்க. இதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இது ஏதாவது பேப்பர் பேக் மாதிரி தான் இருக்குமா? ஆமா சார், எங்க பாஸ் உள்ள வந்தப்போ இதே மாதிரி தான் ஒரு பேப்பர் கவர் வச்சிருந்தாரு. ஆமா சார், இதே மாதிரி ஒரு கவரை நாங்க பாஸ் கையில பார்த்தோம் சார். ஆனா அதுல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு ஐடியா இல்ல சார். அப்படியா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. அதாவது மனோஜ்ஜி எப்படி இருந்தாரு? அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, எந்த நிலையில, அதாவது அவரோட நடவடிக்கையில மாற்றங்கள் ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா சார், கொஞ்ச நாளாவே டென்ஷனா தான் இருந்தாரு. அது மட்டும் இல்ல சார், பொதுவா இவர் வீட்டுக்கு போகணும்னு கூட யோசிக்க மாட்டாரு. நைட்டும் பகலும் வேலை செய்வாரு. அப்படிப்பட்டவரை கொஞ்ச நாளாவே வேலையை விட்டு நடுவில் எங்கெங்கயோ போயிட்டு வந்தாரு. எங்க எங்க போவாரு? அங்க அவர் எங்க போவாருன்னு எப்பயும் யார்கிட்ட சொன்னதில்ல சார். சரி சார், ஒருவேளை அந்த பேக்ல இருந்த பொருளுக்காக அவரை கொலை பண்ணியிருக்கலாம் சார். ஆமாம் சார், இவர் கொலை பண்ண வந்த கொலைக்காரன் கொலை பண்ணிட்டு போகும்போது இந்த பேக்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கலாம். ஃப்ரெடி, ஒருவேளை கொலைகாரன் பேக்ல இருந்த சாமானத்தை எடுத்துட்டு ஓடி இருந்தா பேக்கை கிழிச்சு போட்டு டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணணும்னு அவன் ஏன் நினைச்சிருப்பான்? இல்ல இல்ல இல்ல. சரி, வா பார்க்கலாம். அந்த பேப்பர் பேக்ல ஏதோ ஒன்று இருந்திருக்கு, ஒரு முக்கியமான விஷயம். இந்த மனோஜ் அதை யார் கையிலும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். என்னமோ இருந்திருக்கு, அதனாலதான் அந்த பேக்கை கிழிச்சு போட்டுட்டு டாய்லெட்ல டிஸ்போஸ் பண்ண பார்த்திருக்கான். ஒரு வேலை பண்ணுங்க, வண்டியை தரோவா செக் பண்ணுங்க, உள்ள வெளியே எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு. சச்சின், ஏதாவது கிடைச்சதா? சார், வண்டியில முக்கியமான பொருள் எதுவும் இல்லை. அந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை செக் பண்ணு, பாரு ஏதாவது கிடைக்குமான்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். மனோஜ் இருக்கிறது பேண்ட்ரால, ஆபீஸ் அந்தேரியில இருக்கு. இந்த வண்டி பாண்ட்ரால இருந்து அந்தேரிக்கு டெய்லி போயிருக்கு. அங்கிருந்து போரிவில்லி, சுந்தர் நகர், இங்கெல்லாம் அவருக்கு வீடும் இல்லை, ஆபீஸும் இல்லை. சார், ஒரு வேலை மனோஜ் ஏதாவது வேலையா போரிவில்லிக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஃப்ரெடி, இப்பெல்லாம் பல வேலைகளை போன்லயே முடிச்சிடலாமே. இந்த மனோஜ் போரிவில்லிக்கு காய்கறியா வாங்க போயிருப்பான். இல்ல 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 இல்ல, இதுல ஏதோ ஒரு வில்லங்கு இருக்கும். இந்த சுந்தர் நகருக்கு மனோஜ் கடந்த 2 மாசமா எதுக்காக போய் வந்திருக்கான்னு தெரியணும். நாம போய் விசாரிக்கலாம். அண்ணா, நீங்க இங்க அக்கம் பக்கத்துல இருக்கீங்களா? இவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? நல்லா பாருங்க அண்ணா. பரவாயில்ல, உங்க மூளையை கொஞ்சம் கசக்குங்க. இப்படியே ஆட்டினீங்கன்னா தலைவலி தான் வரும். முன்ன பின்ன தெரியாத பொம்பளைங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு என் மனைவி சொல்லியிருக்கா. அந்த மனோஜை பத்தி அக்கம் பக்கத்துல யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சச்சின், இப்ப இருக்கிற எல்லாரும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருக்காங்க. மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க நேரம் இருக்கு சொல்லு. என்னாச்சு, ஏதாவது தெரிய வந்ததா? இல்ல சார். ஓ, மனோஜ் இங்கதான் வந்து போயிருக்காரு. ஆனா ஏன் வந்தாரு? அந்த கடையில போய் கேட்போவாங்க. வாங்க சார், உங்களுக்கு என்ன உதவி பண்ணட்டும்? இவர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆமா, அவர் இங்க வந்திருக்காரு. ஆனா பேர் என்னன்னு தெரியாது. இங்க எதுக்காக வருவாரு? சார், இங்க இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஆளு டெய்லி அந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு மணி கணக்கில் எதுக்கோ காத்துக்கிட்டு இருப்பாரு. சரி, தேங்க்யூ. சரிங்க சார். இங்க வண்டியை நிறுத்திட்டு மணிக்கணக்கா யாருக்காக மனோஜ் காத்திருந்தாருன்னா அவர் யாரையோ வாட்ச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆனா முன்னாடி என்னமோ காலேஜ் தான் இருக்கு. மனோஜுக்கு ஃபேமிலியும் இல்ல, குழந்தைங்களும் கிடையாது. அப்புறம் இங்க வந்து யாருக்காக பார்த்துட்டு இருப்பாரு? காலேஜில் போய் கேட்போம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இவரை இங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை சார். நீங்கள் இங்கே தான் படிக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபோட்டோவை பாருங்க. இவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. இந்த ஆள் தான் கிளாஸ்ல விவேக்னு ஒரு பையனை இம்சை பண்ணிட்டே இருந்தான். அப்படியா? இந்த விவேக் எந்த கிளாஸ்ல படிக்கிறாரு? எங்க கிளாஸ் தான், 3rd இயர் பாலிடெக்னிக். ஓ, இந்த விவேக் காலேஜ் வந்திருக்காரா? இல்ல, இன்னைக்கு காலேஜுக்கு வரலையே. சரி, இந்த ஆளு விவேக்க எதுக்காக டென்ஷன் பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், விவேக் கிட்ட நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா என்ன நான் தெளிவா சொன்னதில்ல சார். அவரு நேத்து கூட இங்க வந்திருந்தாரு. ரெண்டு பேரும் ஒரே வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. என் கூட வந்துரு, என் கூடவே இருன்னு சொல்லி உங்க ஆள் யாரோ விவேக்க பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா விவேக் என் பின்னாடி எல்லாம் வராத, நான் அந்த மாதிரிலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். கிட்ட பிரின்சிபல் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருன்னு சொன்னேன் சார். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து போனாரு. சரி, இந்த விவேக்கோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் எங்களுக்கு கொடுங்க. வா விவேக் வா. வேலை முடிஞ்சா? வேலை முடிஞ்சது. அப்படி போடு கண்ணா, உனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கேன். நான் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த வேலை பண்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. குழந்தை இந்த வேலையில முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. மாத்தேன்னு சொன்னா அதுக்கு தண்டனை மரணம் தான், தெரியுமா? ஆனா நீங்க இந்த விஷயத்துல மனசு வச்சீங்கன்னா இதுல இருந்து நான் வெளியே வரலாம்ல. அது நான் மனசு வச்சேன்னா நீ இதுல இருந்து வெளியே வரலாம். ஆனா சரி, உன்னோட அப்பாவி முகத்தை பார்த்து நான் மன்னிச்சு விட்டுறேன். உண்மையாவா? அப்ப நான் போலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அது இரு கண்ணா, இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு அப்புறமாதி போயிடு. என்னது? இப்பதானே என்ன நீங்க போலான்னு சொன்னீங்க. இதுதான் கடைசி கண்ணா. நீ சொன்னதை நான் இப்ப கேட்டேன்ல, நான் இதுல இருந்து உன்னை விடுவிச்சிடுறேன். அதுக்காக இது நீ எனக்காக பண்ணு. கடைசி தடவை தானே. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் கடைசி தடவைன்னு சொல்றீங்க. கடைசி 2 மாசமா என்ன விட்டுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா விட மாட்டீங்க, சும்மா போய் சொல்றீங்க. இல்லடா கண்ணா, இதுதான் கடைசி தடவை. புரி. என்ன ஏமாத்திரியா? சிஐடியை கூப்பிட்டுருக்கே? இல்ல இல்ல, நான் யாரையும் கூப்பிடல. இல்ல இல்ல, இல்லனா உன்னை சுட்டுருவேன். புடிங்க அவனை. அவன் ஓடிட்டான். ஆனா நீ மாட்டிக்கிட்ட. இங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. நாங்க சீக்கிரமா உங்களை பிடிச்சிருவோம். யா, ஏதா சொன்னானா? அவன் தன்னோட பேரை தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சாவடிக்கிறானுங்க. என்ன எல்லாம் ஒரே கவலையா இருக்கீங்க? அது இல்ல டாக்டர் சார், எல்லா குற்றவாளிக்கும் தெரியும் அவனோட கடைசி காலம் எவ்வளவு மோசமா இருக்கும்னு. இருந்தாலும் தப்பு தான் பண்றானுங்க. அது ஏன்னா அபிஜித், எந்த மனுஷனுக்கும் கடைசி காலம் எப்போ வரும்னே தெரியாது. ரொம்ப தெளிவா இந்த குற்றவாளி தன்னோட காய்களை ஒன்னொன்னா நகர்த்துவான். யாரும் தன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். அது உண்மைதான். சரி, அந்த மனோஜோட வாஷ்ரூம்ல இருந்து ஒரு பேப்பர் கிடைச்சது இல்லையா? அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாப்பா, அந்த பிரவுன் கவரோட துண்டுல இருந்து ரொம்ப விஷத்தன்மையும் போதத்தன்மையும் கொண்ட ட்ரக் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டல் மெத்து. ட்ரக்ஸா? நல்லா கேட்டுக்கடா சுக்கு, நீ வாயை திறக்கிறதா இல்ல. நாங்க உண்மையை தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போற ஐடியாலையும் இல்ல. சொல்லி என்ன பண்ணலாம்? சார், நான் ஒரு நிரபராதி சார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எனக்கு எதுவும் தெரியல சார். கிறிஸ்டல் மித்ன்ற ட்ரக்கை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வியாபாரத்துல நீ சம்மந்தப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல சார், எனக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்ல சார். ஃப்ரெடி, நீ ஒன்று பண்ணு. நீங்க 2 பேரும் வெளியே இருங்க. நான் இந்த நாய்கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. அப்புறம் வெளியே இந்த கதவை பூட்டிடுங்க. பொறுமையா கேட்ட மயிருக்கு பதில் சொல்ல தெரியல. சரி, நான் போய் ஸ்ட்ரெச்சரும் ஆம்புலன்ஸும் கொண்டு வந்துடுறேன். பின்ன ரிட்டர்ன் அவன் நடந்தா போறான். சொல்லிடு. தப்ப வாடா. இல்ல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் உள்ளபடி உள்ள உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சரி சொல்லு. சார், நான் சின்ன லெவல்ல கடத்தல் பண்றவன் சார். அங்க இங்கே மறைச்சு வச்சு கொஞ்சமா ட்ரக்ஸ் கடத்துவேன் சார். ஆனா அந்த விவேக் அதான் ஓடி போனானே, அவனுக்கு இந்த விஷயத்துல பெரிய கை கூட தொடர்பு இருக்கு சார். அவன் பார்க்கதான் மேடம் அப்பாவி மாதிரி இருப்பான். ஆனா
ரொம்ப ஆபத்தான ஆளு மேடம் அவன். மனோஜ்னு ஒரு பிசினஸ் மேன் இப்ப இறந்து போனார்ல, அந்த ஆளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சார் அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரியும். விவேக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது சார். ஓகே தான், மனோஜ்க்கும் விவேக்கும் என்ன சம்பந்தம் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். அங்க மேல திறந்து கிடக்க பாரு ஒரு ஜன்னல், அதுக்கு இங்க இருக்கிற பைப் வழியா சீக்கிரமா ஏறி அப்படியே படிப்படியா அந்த இடத்துக்கு மேல போய் ரூட் எடுத்து அந்த ரூமுக்குள்ள கரெக்டா போகணும். கரெக்டா அந்த ஜன்னலுக்குள்ள. என்ன சார் விலங்கோட பைப் ஏற முடியுமா? இது என்ன கேம் ஷோவா? நான் என்ன வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கேன்? ஆ வன்ஷ் விலங்க அவுத்து விடு. அட என்னப்பா வன்ஷு, நாம ஏன் இவனை கூப்பிட்டு வந்தோம்? விட்டா மேல நானே ஏறிடுவேன். என்ன சார் இதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மள மாதிரி ஐட்டங்காரனா என்ன? என்னடா சொன்ன? யார் ஐட்டக்காரன்? போட்டேனா தூக்கி ஜெயிலில் வச்சிருவேன் உன்னை. மேல அந்த மாடிக்கு போக முடியுமா போக முடியாதான்னு சொல்லு. சார் 12வது மாடியில் யார சொல்லாதான் போலீஸே என்ன பிடிச்சாங்க. இது வெறும் 4வது 5வது மாடி பிஸ்கோத் மேட்ரு சார். ஆனா சார் அது என்னன்னா, இந்த ஜெயில் சோறு தின்னு உடம்புல இருக்கிற பல்லெல்லாம் போய் ரொம்ப வீக் ஆயிடுச்சு சார். அதனால என்ன பண்றீங்க, நல்ல புரோட்டீன் ஹெவியா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பிரியாணி அத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே பல்ல வந்து மேலே ஏறிடுவேன். இதுல ஒரு மேட்டரே கிடையாது சார். நல்லா சாப்பிடணுமா? அதோ அங்க பாரு, சமோசா, கச்சோரி, வடாபாவ், பானிபூரி கூட அங்க கிடைக்கும். பன்ஸ் போய் வாங்கிட்டு வா போ. ஐயா அதெல்லாம் நமக்கு வேணாம் சார். இந்த பட்டர் நானு, இல்லைன்னா கொத்து பரோட்டா, இந்த கறி தோசை, தந்தூரி சிக்கனு, மட்டன் பிரியாணி. மெனு சொல்கிறேன், நோட் பண்ணிக்க சார். 2வது தெரு பக்கத்தில் 3வது தெருவில் பாய் கடை இருக்கும், அங்கே ஃப்ரைட் ரைஸ் வேணும். அப்புறம் கடைசியாக சில்லு சில்லுன்னு ஒரு குலுக்கி சர்பத்து. அப்புறம் மறக்காம ஒரு ஸ்வீட் பீடா வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும். சார் நான் வேணா வெளியே போய் வாங்கிட்டு வருவா, உங்களுக்கும் வேணுமா? நாம என்ன மாமியார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்திருக்கோம், வேலை செய்ய வந்திருக்கோம். நீ டிசிபி சித்ரோலை கேள்விப்பட்டிருக்கியா? அவர் எனக்கு சித்தப்பா முறை வேணும். ஆனா இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் நீ, நாங்க என்ன இங்க ரெஸ்டாரண்டா திறந்து வச்சிருக்கோம்? எங்களை பார்த்தா வெயிட்டர் மாதிரியா இருக்கு? ஷாஹி பன்னீர், ஷாஹி ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ், பட்டர் நான். நீ என்ன டெல்லிக்கு ராஜாவா என்ன? அட திருட்டு பயல, தள்ளு வண்டியில வேணா சோறு வாங்கி தரேன், அதுவும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்புறம் இந்த புரோட்டீன் விட்டமின்லாம் வேணும்ல, அதுக்கு இந்த பிஸ்கெட் வச்சுக்கா சார். இதெல்லாம் ஜெயிலே கிடைக்கும் சார். இதை நீங்களே தொண்ணுங்க, நான் மேலே போறேன். ஆனா சார் இப்போ என்ன என்ன இதுக்கப்புறம் விட்டுருவீங்களா சார்? மேல பெரிய சார் இருக்காரு, வேணா அவர்கிட்ட போய் கேளு. சார் இவரு விவேக், எங்க கம்பெனி செலவுல நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், அதுல விவேக்கும் ஒருத்தர் சார். அப்படியா? ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே மனோஜ் சார் விவேக் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. இங்க பாருங்க, வாஷ்ரூம்ல அந்த பேப்பர் பேக்கோட கவர் கிடைச்சதுல அதுல ஆபத்தான ட்ரக்ஸ் இருந்தது. ட்ரக்ஸ் இருந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மனோஜ் ட்ரக்ஸ் பிசினஸ்ல ஏதாவது? சேச்சா இல்ல சார், அந்த மாதிரிலாம் எங்க பாஸ் இல்ல. அப்படியா? சார் மனோஜ் அந்த மாதிரி வேலை செய்யறவர் கிடையாதுன்னா அப்புறம் எப்படி இந்த மாதிரி ட்ரக்ஸ் அவர் கையில கிடைச்சது? ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு சார், விவேக்குக்கு மனோஜை பத்தி நல்லாவே தெரியும். அதோட அந்த விவேக்கும் ட்ரக் அடிக்ட்னு நினைக்கிறேன். இந்த விவேக் மட்டும் கையில மாட்டினானா மற்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும். சார் இதோட நான் விட்டுருவேன்னு சொன்னீங்களா, ஞாபகம் இருக்குதா? அப்படியே கீழே இறங்கு, சிக்கன் டிக்கா ஷாஹி பன்னீர்லாம் கொடுக்குறேன். அந்த கொலைகாரன் இவ்வளவு தூரம் மேல ஏறி ஜன்னல் வழியா வந்திருக்கானா, அவன் எதுக்குமே துணிஞ்சவன் நினைக்கிறேன். இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கானா கண்டிப்பா ட்ரக்ஸ் மேட்டரா தான் இருக்கும். ஏய் பாத்து பா, பாத்து. என்ன சார் வந்துட்டேன் பாத்தீங்களா? பரவாயில்லையே, வெரி குட். இப்ப எப்படி மேல வந்தியோ அதே மாதிரி கீழே போ. சார் மேலே ஏறினா விட்டுருவேன்னு தானே சார் சொன்னீங்க? இப்ப கிளம்பு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி சார். சார் நம்மளை மட்டும் மறந்துடாதீங்க சார். போ போ போ. பாவம்பா, பாவம், ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். இவனை பத்தி
சித்ரோலே சார்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அடப்பா, இது ரியல் கண்ணு. இன்னிலிருந்து சத்தியமா திட மாட்டேன் சார். இந்த ஜன்னல் வழியா விவேக் மேலே ஏறி வந்து கொலை பண்ணிட்டு மறுபடியும் இதே வழியா கீழே இறங்கி போயிருக்கானா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்படி ஆபீஸ்ல எல்லாரும் அவனை பார்க்காம மிஸ் பண்ணிட்டாங்க? ஆமா சார், கீழே செக்யூரிட்டி இருந்திருக்கான். அது போக மார்னிங் டைம்ல வர நடந்திருக்கு. அதை யாருமே பார்க்கலன்னு சொன்னா எப்படி? சார் சார், கீழே செடிங்க கிட்ட அந்த கண்ணு கிடைச்சது சார். கொலைகாரன் இதை தூக்கி போட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். குட் ஜாப் பங்கஜ். ஒரு வேலை பண்ண, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு உடனே அனுப்பு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு சொல்லிடலாம் அந்த கொலைகாரன் விவேக்கா இல்ல வேற யாராவது. இல்ல, விவேக் கொலைகாரனா இருக்க முடியாது. இத பாருங்க, நாங்க அது என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். எங்க போனா விவேக்க பார்க்க முடியும்னு நீங்க சொல்ல முடியுமா? அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அஜய்னு. நகாடா சோல்ல அவர் தங்குறாரு. விவேக்கும் அஜயும் முதல்ல இங்க ஆர்ஃபனேஜ்ல தான் தங்கி இருந்தாங்க. விவேக் அடிக்கடி போய் அவனை பார்த்துட்டு வருவான். அப்படியா? நகாடாச்சா? சரி, ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனோஜ் சார் எழுதி வச்சிருக்க உயில ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. மனோஜ் சாரோட உயிலா? ஏன், அதுல என்ன அப்படி இருக்கு? ஆமா, இப்ப அந்த உயில் எங்க இருக்கு? சார், அவரோட ஆபீஸோட சேஃப்ல இருக்கு. மனோஜோட ஆபீஸ் சேஃப்ல? அஜய், அஜய், அஜய் கதவு தோற. அஜய், அஜய், அஜய் சீக்கிரம் கதவு தோற. அஜய், டே அஜய் கதவு தோற. ப்ராப்ளம் ஆன டைம்ல எல்லாருமே என்னை விட்டு போயிடுவாங்க. அதிர்ஷ்டம் நண்பர்கள் யாரும். அஜய், அஜய், அஜய் எங்கடா போன? அஜய், சிஐடில இருந்து வந்திருக்கோம், கதவை தர. அஜய், நீ கதவை திறந்துட்டு வெளில வரியா இல்ல நாங்க உடைச்சிட்டு உள்ள வரவா? அஜய், அஜய், அஜய் சார். சார் இறந்துட்டான். ஓ, குற்றவாளியை வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நன்மை அனுமதிக்க மாட்டான். அதனால நண்பனையே கொண்டுட்டான். அதிர்ஷ்டம் ஒரு தடவை உன்னை தப்பிக்க வைக்குமா? சார், சார் நான் எதுவுமே பண்ணல சார். உன் கையிலயும் சட்டையிலயும் ரத்தம் படிஞ்சிருக்கு. எதுவுமே பண்ணலன்னு சொல்ற? சார், நான் இவனை கொலை பண்ணல சார். நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இவன் இறந்து போய் கிடந்தான் சார். என்ன போக விடுங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். அப்படின்னா என்ன பார்க்கும்போது ஏன்டா ஓடுன? சார், சார் நான் பயந்து போயிட்டேன் சார், அதான் ஓடிட்டேன் சார். கூட பேருக்கு வா, எங்க கிட்ட எல்லா கதையும் சொல்லு, நாங்க அங்க நிம்மதியா கேட்கணும். இழுத்துருவாங்க இவனை. இத திறக்க முடியுமா? முடியும் சார். என்னால திறக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சார். அப்படியா? பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுற. சரி, ஓபன் பண்ண. சார், இந்த பெட்டியை நான் திறந்துருவேன், ஆனா ரிப்பேர் ஆயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த லாக்கரை கெட்டு போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உள்ள இருக்கிற பொருளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அத பத்தி நீங்க கவலையப்படாதீங்க.
ரெடி. இவன் நல்ல வித்தக்காரன் தான். கண்டிப்பா சேஃபை திறந்துருவான். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்சது சார். பாத்தியா, பிரமாதம். சரி, நீங்க போங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஜெவந்தி சார், இது உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாரு. ஓகே சார். சார், அந்த உயில் இதுதானா? அப்படின்னா விஷயம் இதுதானா? சார், நான் எந்த ஒரு கொலையும் பண்ணல சார். நான் ஒரு நிரபராதி சார். அப்புறம் எதுக்கு வீட்ல இருந்து ஓட பார்த்தா? சார், நான் ஏற்கனவே உங்களெல்லாம் நினைச்சு ரொம்ப பயத்துல இருந்தேன் சார். மேற்கொண்டு அஜயோட கொலை வழக்குல கூட என்ன சம்மந்தப்படுத்துறீங்களோன்னு பயந்தேன் சார். பயந்த மாதிரியே நடந்துருச்சு. சார், சார் சலோங்கி சார் என்ன சொன்னாருன்னா, அஜயோட பொண்ணு நமக்கு கிடைக்கும் போது ஆல்ரெடி செத்து 2 மணி நேரம் ஆச்சான். சார், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆள் கூட தான் சார் இருந்தேன். நீங்களும் அங்க பாத்தீங்கல்ல. அப்படின்னா இவன் அஜய் கொலை பண்ணலையா? சார், நான் தான் அப்பையில இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் அஜய் நிஜமாவே நான் கொலை பண்ணல சார். மூடிக்கிட்டு அமைதியா இரு. உன்கிட்ட என்னென்ன கேட்கறமோ அதுக்கு மட்டும் வாயை திறந்து பதில் சொல்லு. அது மட்டும் இல்லாம நீ இந்த மர்டர்ல ஒரு சஸ்பெக்ட். பூர்வி, மனோஜோட ஆபீஸ்க்கு கீழே ஒரு கன் கிடைச்சதுல அதுக்கு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரா? சார், சலோங்கி சார் என்ன சொன்னாரு, ரிப்போர்ட் ப்ராசஸ்ல இருக்கான், முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னாரு. சரி சார், ஏசிபி சார் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த ஃபைலு மனோஜோட செல்ஃப்ல இருந்து கிடைச்சது. மனோஜ், அது சரி. விவேக், நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார், அந்த மனோஜ் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது என்ன பத்தி மாட்டி விடுற மாதிரி ஏதாவது எழுதியிருக்கானா என்ன? ஆமா, அவர் எல்லாத்தையும் எழுதிட்டாரு. என்னன்னு? அது என்னன்னா, அவர் சம்பாரிச்ச எல்லாமே இனிமே உன்னோடது. நீங்கெல்லாம் என்ன வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே? காமெடி பண்ணல, இதுதான் உண்மை. ஏன்னா அவர் தான் உன்னோட அப்பா. அப்பாவா? ஆமா, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர். அவரு உயிலோடு சேர்த்து உனக்காக ஒரு லெட்டரும் எழுதியிருக்காரு. என்னன்னு பாப்போம், நீ படி. நான் தான் மனோஜ், விவேக்கோட உண்மையான அப்பா. ஆனா அவன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவனோட அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டேன். கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஆஃப்னேஜ்லேருந்து மாயான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபோட்டோ கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க, விவேக் சின்ன வயசில் ஆஃப்னேஜ் வந்தப்போ இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது, அவன் அம்மாவோட ஃபோட்டோ. அப்படியே அவன் என் எக்ஸ் ஒய்ஃப் மாதிரியே இருந்தான். அப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. வறுமையில் பிறந்து வளர்ந்த என்னோட விவேக் தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டான். கண்டிப்பாக இந்த ஆபத்துல இருந்து அவனை எப்படியாவது நான் வெளியில் கொண்டு வந்தே தீருவேன். சார், அவரு அதாவது மனோஜ் என்கிட்ட எப்போ சொல்லுவாரு, அதாவது நான் இந்த ட்ரக்ஸ் வியாபாரத்துல இருந்து வெளியே வான்னு சொல்லுவாரு சார். ஆனா என்னை விட்டு தள்ளி போனி என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் நான் அவரை திட்டி அனுப்பிடுவேன் சார். நான் பண்ண இந்த தப்புனாலதான் சார் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. என்னோட பெத்த அப்பாவையே நான் கவனிக்காம போயிட்டேன். டாக்டர் சார், என்ன எப்படி அந்த மாதிரி நடக்க முடியும்? ஓகே, தேங்க்யூ சார். சலோகி சார் என்ன சொன்னாரு? மனோஜ் சார் ஆபீஸ் கிட்ட கன் கிடைச்சது இல்லையா, அதுல அவருடைய கைரேகையும் தான் இருக்கான். என்ன? சார், ஆனா கொலை நடந்தது என்னவோ அந்த கண்ணால இல்லையா? என்னது? அப்படின்னா அந்த வெப்பன் மர்டர் பண்ண வெப்பன் இல்லையா? இல்ல சார், இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அது என்னது? அந்த கன் மேல இருந்த ரத்தத்தோடைய ட்ரேசஸ் அது மனோஜோடது தானா?
என்ன இப்படி போட்டு குழப்புறாங்க? எந்த கண்ணால் அவர் கொலை நடக்கலையோ அந்த கன் மேல மனோஜோட பிளட் இருக்கு. இல்ல இப்பதான் எனக்கு புரியுது. மனோஜ் சாருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வன்ஷ், கொஞ்ச நேரத்துல விவேக்கையும் மாயாவையும் மனோஜோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சார், மனோஜ் சாருக்கு என்னாச்சுங்கிறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்ப தெரிய வந்துடும் பூர்வி. நமக்கு கிடைச்ச கண்ணு மனோஜோட ஆபீஸ்க்கு எதிர்க்க இருக்கிற புல்லுக்கு மேல கடந்திருக்கு. அந்த கண்ணு மேல மனோஜோட கைரேகையும் இருந்திருக்கு. அந்த கன் மேல படிஞ்சிருந்த ரத்தமும் அதுவும் மனோஜோட தான். இதை வச்சு நாம என்ன சார் புரிஞ்சுக்கணும்? ஒருவேளை நான் இப்ப நினைக்கிறது கரெக்ட்னா இல்ல வேணாம், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டே சொல்றேன். ரத்தம், இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சிகப்பு கார்பெட்ன்றதால முன்கூட்டியே இதை சரியா கவனிக்காம தவறிட்டோம். ஆனா சார், இந்த ரத்தம் யாரோடையதான் இருக்க முடியும்? மனோஜோட தான். அது எப்படி சார் எடுக்க முடியும்? கேபின்குள்ள தானே ரத்தம் வெளியே வந்திருக்கும். இங்க என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா இப்ப நான் சொல்றேன். அங்க கண்ணு மேல கடந்த ரத்தக்கரையும் நமக்கு லிஃப்ட்ல கிடைச்ச ரத்தக்கரையும் என்ன சொல்லுதுன்னா, ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே மனோஜ சுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நாளா வயித்துல நடந்த சர்ஜரிக்காக அவரு பெயின் கில்லர்ஸை நிறைய சாப்பிட்டுருக்காரு. அதனால வலி அவருக்கு உடனே தெரியல. அந்த குண்டு லைட்டா தான் காயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா குண்டு அவர் விலா எலும்புல பாஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல அவரு வலி மட்டும் கிடையாது, வேற ஒரு எமர்ஜென்சிலையும் இருந்திருக்காரு. ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸை டிஸ்போஸ் பண்ண பார்த்திருக்காரு. அதனாலதான் சார் அவர் ட்ரக்ஸோடைய பாக்கெட்டை டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கண்ணை பத்தியே ஞாபகம் வந்திருக்கு. இந்த கண்ணை என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிருக்காரு. அதனால ஜன்னல் கிட்ட போய் யார்கிட்டயும் சிக்க கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வேகமா தூக்கி எரிஞ்சிருக்காரு. ஆனா அந்த கன் பங்கஜுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அந்த கண்ணை தூக்கி எரியும் போது அப்பதான் அவர் விலா எலும்புல சொருகி இருக்கிற அந்த குண்டு மேற்கொண்டு உள்ள போயிருக்கு. அது டக்குன்னு நகர்ந்த காரணமா அவருக்கு நியோட்ராவும் ஆர்டிஸும் உடனே டேமேஜ் ஆயிருக்கு. அதனாலதான் அவர் கீழே விழுந்து மரணமும் நடந்திருக்கு. சார், அது என்னோட தப்பு தான். மனோஜ் சார் கன் கேட்டிருந்தாரு, அது கொடுக்க கூடாதுன்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொடுத்துட்டேன். நான் மட்டும் அவர் கன் கேட்டு கொடுக்காம இருந்திருந்தேன்னா ஒருவேளை மனோஜ் சார் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு எதுக்காக கன்னு தேவைப்பட்டுச்சு? சார், அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் செஞ்ச ஒரு தப்புனால விவேக் ட்ரக்ஸ் கடத்தல தெரியாம மாட்டிக்கிட்டாரு. அந்த தப்பான தொழில இருந்து விவேக்க எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் நினைச்சாரு. இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இங்க பாரு விவேக், உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவர் தன்னோட உயிரையே கொடுத்திருக்காரு. கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணு. உனக்கு அந்த ட்ரக் டீலரை பத்தி என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் சொல்லு. சார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசா தெரியாது. அதை யார் நடத்துறாங்க அது எனக்கு சுத்தமா தெரியாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். அவ்வளோ ட்ரக்ஸ் உன்கிட்ட இருந்திருக்கு, அதை தான் நீ பழாக்கியிருக்க. அந்த ட்ரக்ஸை நீ பழாக்கிட்டேன்ற விஷயத்தை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க உங்ககிட்ட ட்ரக்ஸ் வாங்க அவங்களே வருவாங்க. சார், அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வலைய விரிச்சிருக்கோம், நீனு கண்டிப்பா மாட்டோம். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ட்ரக்ஸை திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா என்னை தயவு செஞ்சு இதுக்குள்ள ஈடுபடுத்தாதீங்க. அவங்கள பிடிச்சிடலாமா சார்? இல்ல, நம்ம கையில மாட்டி இவனுங்க மிதி வாங்கினாலும் வாயை திறக்க மாட்டானுங்க. முதலாளிக்கு விசுவாசமானவங்க. வா வா. ஏய், என்ன போக விடுங்க. வாங்க, வண்டியை வண்டியேறா. ஏய், என்ன பண்ற? என்ன விடு.
அவங்க விவேக் ஏன் கொலை பண்ணிட்டு போறாங்க? இல்ல, இந்த விவேக் ட்ரக்ஸை பத்தி வாயை திறக்காத வரைக்கும் அவனுங்க இவனை கொல்ல மாட்டானுங்க. ஒருவேளை விவேக்க போட்டு அவங்க அடிக்கிற அடியில் அவன் எல்லா உண்மையும் அவன் கிட்ட சொல்லிட்டானா? சார், அவங்க வேன் எங்க இருக்குன்னே தெரியலையே சார். விவேக் மேல ட்ராக்கர் போட்டிருக்கோம்ல, எங்க இருக்கான்னு பாரு. சார் நேரா போய் அடுத்த ரைட்ல சார். ரைட்லயா? வண்டியில யாரும் இல்ல சார். சுத்தி யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. ஓ நோ. நம்ம அவனுக்கு வச்ச ட்ராக்கரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இந்த ட்ராக்கரை பிச்சு எரிஞ்சிட்டு விவேக் எங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி நம்ம வேற இங்க வந்துட்டோம். இப்போ விவேக் ஆபத்துல மாட்டிருப்பானே சார், அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் 5 குடோனை சுத்தி காட்டியிருக்க. இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க மட்டும் கிடைக்கலன்னு வையே, உன்னை இங்கே வச்சு புதைச்சிரும். அண்ணா, எனக்கு நேரமே சரியில்லைண்ணா. அது நல்லாவே தெரியுது. வாழ்க்கை ஃபுல்லா அனாதையா இருந்தேன். எனக்கு அப்பா கிடைச்சாரு, ஆனா நான் பாக்குறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ட்ரக்ஸ் எங்கடா இருக்கு? அது அங்கதான் இந்த ட்ரம்ல எங்கேயாவது இருக்கோண்ணே. தேடுங்கடா, தேடுங்க. என்ன கிடைச்சதா? இல்ல பாஸ், எங்க தேடியும் யாருமே இல்ல. போதுண்டா உன்னோட ஆட்டம். நாங்களும் எங்க பாஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும். துப்பாக்கிய சுடாதீங்க. இவன் உயிரை விட நம்ம சரக்கு ரொம்ப விலை உயர்ந்தது. பாஸ், ட்ரக்ஸ் இங்க தான் எங்கேயோ இருக்கு. போடா வடிகட்டின முட்டாள். இப்போ உண்மையை இவன் வாயிலிருந்து நான் வர வைக்கிறேன். விவேக், கண்டிப்பா நான் உன்னை கொல்ல மாட்டேன். இங்கேயே நாங்க உன்னை கட்டி போட்டுறோம். பார்த்தல இங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ, ஒருத்தனா வந்து உன்னை 10 நிமிஷத்துக்கு தோய்ப்பாங்க. ட்ரக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லாத வரைக்கும் உனக்கு இந்த சித்திரவதை நடக்கும். உன்னை நாங்க சாகவும் விட மாட்டோம், உன்னால வாழவும் முடியாது. பாஸ், நான் தான் சொல்றேன்ல, இங்க இருக்க ஏதோ ஒரு ட்ரம்முக்குள்ளதான் அது இருக்கு. இவன் நம்மளே கலாக்கிறேன்டா, புட்டி போட்டு கட்டி போடுங்கடா. ஆரம்பிங்க. என்ன பாஸ்? எவனும் இடத்த விட்டு நகரக்கூடாது. அப்படியே நில்லுங்கடா. போ அந்த பக்கம். இந்த பக்கம் வா. எழுந்துடுறா. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சதா எந்த சரித்திரமும் கிடையாது. நீ மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? நீதானே மனோஜ கொலை பண்ண? ஆமா, என் வியாபாரத்தை அவன் கெடுக்கணும்னு நினைச்சான். வேற என்ன பண்றது? அதனாலதான் அவனை கொலை செஞ்சேன். கொலை பண்ணதுக்காகவும் போதை மருந்த கடத்தினதுக்காகவும் நீ ஜெயிலுக்கு போக போற. சட்டம் உனக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனையை கொடுக்கும்.